எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூ வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. ஜாதி முல்லைப்பூ. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேருங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலையே பூத்த ஜாதி முல்லைப்பூங்க. சரிங்க, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நூலும் பூவும் தேவைப்படுது. நூலை வந்து இந்த குட்டியாக இருக்க எண்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 2 பூ எடுத்து மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் 2 பூ எடுத்து கீழே பார்த்த மாதிரி வைக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2 பூவை எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு சுற்றணுங்க. கீழே ஒரு சுற்றிட்டு நீட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிக்க வேணாங்க. நாட் போடுறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று போட்டுருங்க. போட்டு விட்டுட்டோன்னா வந்து நீட்டாக அதை பிடிச்சி இறுக்கி விட்டுறணுங்க. ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த பூ வந்து நின்ன கேப்பில் கரெக்டாக அந்த ஒரு டைட்னஸ் வச்சுக்கோங்க. அந்த பூ டைட் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா பூ வந்து பிஞ்சு வந்துடுங்க. அதே மாதிரி தாங்க அடுத்த பூ எடுத்துக்கலாம். மறுபடியும் 2 பூ கீழே 2 பூ மேலே வைக்கணுங்க. 2 பூ மேலே வச்சு இதே மாதிரியே எப்போவுமே பூக்கட்டையில் பார்த்திங்கன்னா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப க்ரிப்பாக பிடிக்கணும், ஆனால் டைட்டாக பிடிக்கக்கூடாது. கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூ கட்டி பழகும்போது ஜாதி முல்லை பூவை வாங்கி அதை கட்டி பழகுங்க. ஏன்னா அதோட காம்பு நீளமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், கீழால் ஒரு சுற்றுங்க. கீழே ஒரு சுற்றி நீங்கள் வந்து பூவை வந்து கிட்ட தள்ளி விட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூ கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக கிடைக்கும். நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இழுத்து இப்படி மடித்து இந்தல அந்த கீழே இருக்க பூ காம்போடு சேர்ந்து ஒரு நாட் போடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூ வந்து அழகாக நிற்குங்க. வைக்கிறப்ப வந்து அழகாகவும் இருக்கும், விரிஞ்சால் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி தாங்க, ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க இது. நார்மலாக நம்ம கட்ட வேண்டிய பூ வந்து கட்டணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் கட்டுவோம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 2 பூ எடுத்துக்கோங்க. மேலே 2 பூ, கீழே 2 பூ எடுத்துக்கோங்க. மேலே பார்த்த மாதிரி 2 பூ வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கீழே பார்த்த மாதிரி 2 பூ வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எப்படி நாட் போடணும், எந்தெல்லாம் சுற்றணும் அதெல்லாம் வந்து தெரியும். கன்ஃபியூஷன் ஆகுங்க கட்டையில். கீழே ஒரு சுற்றிட்டு பூவை வந்து கிட்ட இழுத்துக்கணுங்க. அந்த பழைய இது கட்டியிருக்கோம் இல்லையா, அதில் இழுத்து ஒரு நாட்டை போட்டு இறுக்கிடணுங்க. ரொம்ப இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் டைட் பண்ணணும் அந்த பூ நிற்கிற மாதிரி. இதே மாதிரியே லைனாக 4 பூவாக வச்சு கட்டிட்டு வரணுங்க. கீழே 2 பூ, மேலே 2 பூ வச்சு நீட்டாக தள்ளி விட்டு கட்டினோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ரெடி ஆகிடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி முல்லை பூச்செடி வந்து வில்லேஜில் இருக்கவங்க வீட்டில் இருக்குங்க, மேக்ஸிமமாகவே வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் உங்களுக்கு இதோடைய அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மேரேஜுக்கு லேடிஸ் வந்து வில்லேஜ் சைடில் இந்த பூ வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுட்டு போவாங்க. இது கட்டி வச்சாலும் அழகாக இருக்கும், கோர்த்து வச்சு அதை விட ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் இந்த பூவோட வாசம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரோமாவாக நல்லா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. இதே மாதிரியே நாட் போட்டு கட்டிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து அழகாக ரெடி ஆயிருங்க. கார்லண்ட் மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கரெக்டாக அந்த தைச்ச மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்குது பாருங்கள். பின்னாடி பாருங்கள், நல்லா அழகாக இருக்குங்க. இவ்வளோ தான் நம்ம செடியில், குட்டி செடி தாங்க, இவ்வளோ பூ இருந்துச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. நூலை கட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சிம்பிளாக வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த பூ வச்சுட்டு போனாலே. பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அது அந்த ஸ்டிச் வந்து நூசியில் வச்சு தைச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. சுருட்டி
ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா 2 நாளைக்கு தாங்குங்க. இன்றைக்கி கட்டிட்டிங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு மார்னிங் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே வச்சுருந்தா செவந்துடும். பாருங்கள், விரிஞ்ச பூ காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க. வச்சாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.